ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ப்ரொக்கோலி ஃப்ரை அண்ட் பட்டாணி கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணியிருக்கோம். ரெண்டுத்துக்குமே ஒரு வெங்காயம் தேவைப்படும். ஸோ ரெண்டுத்தையும் நான் ஒரே டைமில் கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ரொக்கோலி பண்ணிக்கலாம். ப்ரொக்கோலியை பண்ணுறதுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு பச்சை தண்ணியில் 1 டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டரில் ஒரே ஒரு தடவை அலசி எடுத்துக்கிட்டால் போதும். ஹாட் வாட்டர்லேயே போட்டு வேக வைக்க வேண்டியதெல்லாம் தேவையில்லை. ஸோ ஆனியன் ரெடி, கருவேப்பிலை அலசி அதுக்கு எடுத்து ரெடியாக வச்சுக்கிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு தக்காளி அதுக்கு எடுத்துக்குவோம். ப்ரொக்கோலிக்கு ஒரே ஒரு தக்காளி. அடுப்பு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பாத்திரத்தை வச்சு ஆயில் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம சீரகம் மட்டும் சேர்த்துக்குவோம். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலையும் வெங்காயமும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். சால்ட்டு தேவையான அளவு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது நல்ல காரம், அதனால் நான் 1 எடுத்துருக்கேன். நீங்கள் 2 கூட எடுத்துக்கோங்க. போட்டு எல்லாத்தையும் ஒன்றா வேக விட்டுலாம். அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு நம்ம இதில் சேர்க்க போகிறோம். நான் ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் இஞ்சி பூண்டு அரைச்சிருக்கேன். ஸோ இதுக்கு பாதி பட்டாணி கிரேவிக்கு தேவைப்படும், அதுக்கு பாதி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூனை தனியாக எடுத்து நான் இதில் போட்டுக்கிட்டேன். ஸோ வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி, மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கிக்கலாம். இதில் தக்காளி போடலைன்னாலும் நல்லா தான் இருக்கும். இந்த ப்ரொக்கோலியில் போட்டால் ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இதில் இதே ப்ரொசீஜரில் தக்காளி போடலைன்னா அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். நான் இன்றைக்கி ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். இந்த டைமில் பட்டாணி கிரேவிக்கு தேவையான தக்காளியை நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு 2 தக்காளி சேர்த்துக்க போகிறோம். ஒரு ஆனியன் அப்படின்னா 2 தக்காளி. அப்போ தான் இந்த கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ப்ரொக்கோலி ஃப்ரைக்கு தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அலசி வச்சுருக்க ப்ரொக்கோலியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதோட அவ்வளோதான், கொஞ்சம் நேரம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சம் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெயிலே வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக விடுவோம். அப்போ தான் கொஞ்சம் நறுக்குன்னு இல்லாமல் கரெக்டாக இருக்கும். சில்லி பவுடர் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும், ரொம்ப சேர்க்க வேண்டியதில்லை. ஏன்னா ஆல்ரெடி நம்ம பெப்பர் பவுடரும் க்ரீன் சில்லியும் சேர்த்துருக்கோம். அதனால் சில்லி பவுடர் கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். இது ஒரு நல்ல சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், ப்ரொக்கோலி ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. மல்லித்தலை தூவி எடுத்துக்கலாம். இதை நான் குக் ஆகிடுச்சு, தனியாக எடுத்துக்கிறேன். அடுத்து பட்டாணி கிரேவி பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். பட்டாணி இருக்குது, அதை அலசி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை இருக்குது, இஞ்சி பூண்டு இருக்குது. ஸோ பாத்திரத்தை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி அதில் சீரகம் தான் போட போகிறோம், வேறு எதுவும் வேண்டாம். சீரகம் போட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் சால்ட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குவோம். ஸோ சால்ட்டு போட்டோன்னே வேகமாக வதங்கும். கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இதில் பச்சை மிளகாய் போடணும்னு தேவையில்லை. ஸோ இஞ்சி பூண்டு நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது, அதனால் மீதி உள்ள எல்லாத்தையும் இதில் நான் போட்டுக்கிட்டேன். அதில் 1 ஸ்பூன், இதில் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுப்போம், அவ்வளோதான். ஸோ கடைசியாக அரைச்சது அப்படிங்கிறதுனால நான் அந்த தண்ணியை அலசி எடுத்துக்கிட்டேன். தனியாக இருக்கிறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இது வதங்கும்போது சரியாயிடும். ஸோ இந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியையும் போட்டுக்கலாம். 2 தக்காளி இருக்குது இதில். ஒரு ஆனியன் அப்படின்னா 2 தக்காளி நிறையா போட்டால் தான் இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ தக்காளி போட்டதுனால அடுத்து நெக்ஸ்ட்டு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் மூடி வேக விடலாம். ஸோ நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம பட்டாணியை க்ளீன் பண்ணி அதை சேர்த்துக்கலாம். க்ளீன் பண்ணால் இது ஃப்ரெஷ்ஷான பட்டாணி தான். ஒரே ஒரு டைம் பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணால் போதும். ஸோ இந்த தக்காளியோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சு வேக விடலாம். கொஞ்சம் எண்ணெயிலே வேகட்டும். எண்ணெயிலே கொஞ்சம் வெந்திருக்கு. நெக்ஸ்ட்டு
இதுக்கு மசாலா சேர்த்து தண்ணியும் சேர்த்து அதில் கொஞ்சம் நேரம் வேக விடலாம். இதில் மசாலான்னு பார்த்தா மல்லித்தூள் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம், ஃப்ளேவருக்காக தான். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். அதே மாதிரி மிளகாத்தூள் வந்து இதுக்கு நிறையா சேர்க்கணும். என்னோடய மிளகாத்தூள் ரொம்ப காரம், அதனால நான் ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வந்து உங்கள் மிளகாத்தூளை காரத்தை பொறுத்து சேர்த்துக்கோங்க. ஆல்மோஸ்ட் இந்த குவான்டிட்டிக்கு நீங்கள் 1.5 ஸ்பூன் தாராளமாக சேர்க்குற மாதிரி தான் இருக்கும். என்னோடய தூள் ரொம்பவே காரம், அதனால் நான் கம்மியாக எடுத்துக்கிட்டேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சு வேக விடலாம். ஸோ நல்லாவே வெந்துருச்சு, அதனால தான் ஆயிலெலாம் மேலே வந்திருக்கு. ஸோ பட்டாணி கிரேவி ரெடி. சூப்பராக இருக்கும் இதோட டேஸ்ட். இந்த தக்காளிலாம் நிறையா போட்டிருக்கோம். சாதத்துக்கு சூப்பராக இருக்கும், அதே மாதிரி தோசைக்கு, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், செஞ்சு பாருங்கள்.